ஹலோ, கிளம்பிட்டியா? இல்ல, நான் இப்பதான் கிளம்ப போறேன். ஒரே மேகமூட்டமா இருக்கு. மழை பெய்யும் நினைக்கிறேன். நான் இங்கதான் இருப்பேன். நீ போயிட்டு வா. ராசன, இன்னைக்கு நம்ம ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் வாங்க. சாப்பிடுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். என்ன ரஞ்சித் சார், போலாமா? குட் லக் சிஎம் சார். தேங்க்யூ. இது நமக்கு மெமரபிள் டேயா இருக்கணும் சார், நம்ம எல்லாருக்குமே. ஷூர். மரியாதைக்குரிய சட்டசபை உறுப்பினர்களுக்கு மதிப்பிற்குரிய சபாநாயகர் வருகிறார். The right to recall. சபை உறுப்பினர்களே, ஜனங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா 5 வருஷம் பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே அந்த பதவியில் இருந்து மாத்துறதுக்கு மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பில். இந்த பில்ல சபையில பிரசன்ட் பண்றதுக்காக பெரும் மதிப்பிற்குரிய முதலமைச்சரை வரவேற்கிறேன். இந்த பில்ல பிரசன்ட் பண்ணதுக்கு அப்புறம் இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சார், கவர்மெண்ட்னா அது வெறும் ஒரு வார்த்தை மட்டும்தான். ஆனா அதுக்கு உடல் இருக்கு, உயிரும் இருக்கு. 24 மணி நேரமும் ஜனங்களுக்கு சேவை செய்யற குழு அது. ஜனங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நாம. அதனாலதான் என்னையும் சேர்த்து இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எவ்வளவு காலத்துக்கு இருக்கணும்ன்றத ஜனங்க தான் முடிவு பண்ணணும். கடந்த வாரம் நான் இந்த பில்லோட காப்பியை எல்லா பிரதிநிதிகளுக்கும் அனுப்பி வச்சேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதை பாஸ் பண்ணணும், தமிழ்நாட்டுல இதை நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு நான் ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன். சார், ஒரு ஓட்டெடுப்பு நடத்தி மெஜாரிட்டி பார்த்துடலாம் சார். ஆட்சி நடத்துறது எங்க கட்சிங்கிறதையும் அங்க இருக்கிறவங்க எங்களோட எதிர்கட்சிங்கிறதையும் மதிப்பிற்குரிய எதிர்கட்சி தலைவர் கொஞ்ச நேரத்துக்கு மறந்தா நல்லா இருக்கும். அப்பதான் நாம ஒன்னா நின்னு இதை பாஸ் பண்ண முடியும். எதிர்கால தலைமுறைக்காக நாம நல்லது செஞ்சு வச்சுட்டு போவோம். சார், மத்த எந்த ஒரு ஸ்டேட்லயும்
மத்த எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இப்படி ஒரு பில்ல சட்டசபையில பிரசன்ட் பண்ணதே இல்ல. அதனால கண்ணு மூடிக்கிட்டு இதை பாஸ் பண்றதுக்கு நாங்க யாரும் தயாரா இல்ல சார். அதனால நீங்க ஓட்டெடுப்புக்கு அனுமதி தரணும். இந்த விஷயத்துல ஓட்டெடுப்பு நடத்தி மெஜாரிட்டியை தீர்மானிக்கலாம். கவுன்சில் கார்டு, ரிங் த பெல். பேரு இந்த பில்லுக்கு சாதகமாகவும் ஒருத்தர் மட்டும் மறைமுகமா ஆதரவு தெரிவிச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. பில்லை எதிர்த்து ஓட்டு போட்டவங்க 125 பேரு. இந்த பில்லை கேன்சல் பண்ண சொல்லி ஆர்டர் பண்றேன். ப்ளீஸ் நிறுத்துங்க, நிறுத்துங்க, சொன்னா கேளுங்க. எல்லாரும் முதல்ல சீட்ல உட்காருங்க, உட்காருங்க. எல்லாரும் அவங்க சீட்ல போய் உட்காருங்கன்னு சொல்றேன்ல. சைலன்ஸ். சார், ஜனங்களா தேர்ந்தெடுத்த தலைவர்களை அந்த ஜனங்களை வச்சு வெளியே அனுப்புறது ரொம்ப சீப்பான ஒரு தந்திரம். அதுவும் ஃபிளாப் ஆயிடுச்சு. இந்த நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரும் திருட்டு பசங்க, கொள்ளக்காரங்கன்ற நினைப்ப மக்களோட மனசுல ஏற்படுத்தி தன்னோட சொந்த எதிர்காலத்தை தக்க வச்சுக்கத்தான் இந்த சட்டசபையில இருக்கிற மாண்புமிகு சிஎம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இன்னைக்கு இந்த இடத்திலேயே சிஎம் ராஜினாமா சார். வரலாறு காணாத ஒரு படுதோல்வி இன்னைக்கு சிஎம்க்கு ஏற்பட்டிருக்கு. நினைச்சாலே வெக்கமா இருக்கு சார். இதுல ராஜினாமாவை தவிர வேற என்ன எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க. இனி ஒரு நிமிஷம் கூட முதலமைச்சருக்கு அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு உரிமை கிடையாது. முதலமைச்சரை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. முதலமைச்சரை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. முதலமைச்சரை ராஜினாமா பண்ண சார். இது ஒன்றும் மணி பில் இல்ல. இதுக்காக இவங்க ராஜினாமா கத்துறதுக்கு எந்த அவசியமும் இல்ல சார். அமைதியா இருக்க சார். இந்த பில்ல நடைமுறையில செயல்படுத்துறது முடியாத ஒரு விஷயம் சார். இதை நிச்சயமா நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடத்த வேண்டிய நிலைமையும் ஏற்படும். கஜானாவும் காலி ஆயிடும் சார். ஸ்டேட் லெவல்ல இருக்கிற அரசியல இது மொத்தமா புரட்டி போட்டுரும் சார். சார், இப்ப நீங்களே பாத்தீங்கல்ல, சிஎம் ஓட பார்ட்டியில இருக்கிற 8 மெம்பர்ஸ் மட்டும் தான் இந்த பில்லுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கும் இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அவமானத்தை இந்த சிஎம் ஏற்படுத்தியிருக்காரு. எந்த தைரியத்துல தான் இன்னும் நீங்க அந்த சேர்ல உட்கார்ந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. தயவு செஞ்சு அவங்க சீட்ல உட்காருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். இந்த பில்லுக்கு 14 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பில்லு கண்டிப்பா பாஸ் ஆகாதுன்னு நல்லா தெரிஞ்சுதான் சார் இந்த பில்லை இங்க பிரசன்ட் பண்ண. எனக்கு நல்லாவே தெரியும் இத பிரசன்ட் பண்ண என்ன. இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கிறது நல்லா இல்ல. படுதோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை நியாயப்படுத்தி தப்பிக்கிறதுக்கான வழிதான் இது. ஆமா ஆமா, ராஜினாமா பண்ணியாகணும். ராஜினாமா பண்ணி கூச்சல் போடாதீங்க. சைலண்ட் ப்ளீஸ், சைலண்ட். எல்லாரும் உட்காருங்க. லெட் ஹிம் கம்ப்ளீட். ஒருவேளை இந்த பில்லை நாம பாஸ் பண்ணி இருந்தோம்னா இங்க கூடி இருக்கிற எம்எல்ஏக்கள்ல எத்தனை பேர் அவங்க பதவியில நீடிக்க முடியும்னு மதிப்பிற்குரிய எம்எல்ஏவால சொல்ல முடியுமா? 14 பேர் தான். அந்த எண்ணிக்கையும் எனக்கு முன்னாடியே தெரியும்.
காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நான் நடத்தின ஒரு சர்வே இது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா? ஜனங்களோட பரிபூர்ண ஆதரவு பெற்ற எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை அதுவும் 14 தான். அவங்க மட்டும்தான் இப்ப இந்த பில்லுக்கு இங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதையே நான் சபையில பிரசன்ட் பண்றேன். தமிழ்நாட்டுல தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள்ல ஜனங்க நம்பிக்கையை பெற்றவங்க வெறும் 14 பேர் தான். சார், எந்த சர்வே பத்தி முதலமைச்சருங்க பேசிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. நாங்க யாரும் இப்படி ஒரு சர்வே பத்தி கேள்விப்பட்டதே இல்ல. அது மட்டும் இல்ல, காலேஜ் பசங்களை வச்சு இப்படி ஒரு சர்வே எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. யாரும் ஏமாத்த பாக்குறீங்க? சைலன்ஸ் சைலன்ஸ், சொல்றது கேளுங்க. முதல்ல சீட்ல உட்காருங்க. சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாரு, இப்ப இந்த பில்லை இங்க பாஸ் பண்ணோம்னா வருஷா வருஷம் எலெக்ஷன் நடத்த வேண்டி வரும், அரசாங்க கஜானா காலி ஆயிடும்னாரு. உண்மையை சொல்லணும்னா நம்ம எதிர்க்கட்சி தலைவர் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னது மூலமா இந்த பில்ல மறைமுகமா ஆதரிக்கிறாருன்னு தானே அர்த்தம். இந்த பில்லை நாம இங்க பாஸ் பண்ணோம்னா பிரதிநிதிகள் அவங்க வேலையை ஆத்மார்த்தமாவும் சிறப்பான முறையிலையும் செய்வாங்க. அவங்களுக்கு கிடைச்ச பதவியை தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. எலெக்ஷன் நடத்த வேண்டிய அவசியமும் இருக்காது, கஜானாவும் காலி ஆகாது. ஜனங்க அவங்களுக்கு பிரியமான அருமையான தலைவர்களை மாத்தவும் முயற்சி பண்ண மாட்டாங்க. சார், இங்க பயங்கர புரட்சி ஏற்படுத்தவோ இங்க இருக்கிற ரொம்ப நேர்மையான அரசியல்வாதி நான் தான் நிரூபிக்க முயற்சி பண்ணல. அதுக்காக இதை பிரசன்ட் பண்ணல. இந்த சட்டசபை படிக்கட்டுகளை நாம எப்படி தாண்டி வந்தோம், நாம இப்போ உட்கார்ந்து இருக்கிற சீட்டுக்கு நாம எப்படி தகுதியானவங்கள ஆனோம், அதை பத்தி யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் நமக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான். தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாம எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்ய தான் கடமைப்பட்டிருக்கோம். மக்களோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு நடந்துக்கணும். சார், அதிகாரம்ன்றது யாரையும் ஊழல் செய்ய அனுமதிக்கிறது இல்ல. மனுஷங்க தான் தன்னோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க. உங்களோட ஒரே ஒரு சைன் போதும் ஏராளமான நல்ல காரியங்களை செய்யும். அதே மாதிரி தான் கெட்ட காரியங்களையும் செய்யும். மனசாட்சிக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்யும் போதோ இல்ல அப்படி ஒரு எண்ணம் தோணும் போதோ தன்னோட கை விரல்ல மைய பூசிக்கிட்டு நம்மள ஓட் பண்ணி தேர்ந்தெடுத்த ஜனங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சார், இங்க இருக்கிற நாங்க எல்லாருமே ஜனங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். அதனால நான் என்ன சொல்றேன்னா, சட்டசபையில வேணும் வேணான்னு முடிவு பண்ண அரசியல் அமைப்பு சட்டங்கள் எங்களுக்கும் உரிமைகள் கொடுத்திருக்கு. அதை தான் நாங்க பண்றோம். இங்க இருக்கிற எல்லாரும், நாங்க எல்லாரும் வேண்டா வெறுப்போட ஒதுக்கி தள்ளின ஒரு பில்ல திரும்ப திரும்ப நியாயப்படுத்த முயற்சி பண்ணி முதலமைச்சர் கேலிக்குரியவர் ஆயிட்டாரு. சார், இது ஒரு கேலரிக்கான விளையாட்டு மாதிரி இருக்கு சார். என்ன சார் இது? சார், மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு விஷயம் தெரியல. சாதாரணமானவங்களுக்கான இடம் தான் கேலரி. அதனாலதான் அவங்களுக்காக மட்டும்தான் நான் இதை செய்யறேன். ஆனா நம்மளோட கேலரி எங்க இருக்குன்னு யாராவது கவனிச்சிங்களா? அதோ நாம உட்கார்ந்து இருக்கிற இடத்தை விட ரொம்ப உயரத்துல உட்கார்ந்து இருக்காங்க. சார், இந்த சிஎம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு சார். இப்படி சுவாரஸ்யமா பேசி மெம்பர்ஸ் உணர்ச்சி வசப்பட வைக்கிற மைதானம் இல்ல இது. ஜனநாயகத்தோட ஒரு பவித்திரமான இடம் சார் இது. இங்க எங்க சார் இருக்கு ஜனநாயகம்? அதோ அங்க நிக்கிற ஜனங்களுக்கு ஒரு வார்த்தை பேச அனுமதி கொடுக்கறீங்களா? உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு அனுமதி இல்ல. அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அதையெல்லாம் கண்டு காணாதபடி அமைதியா கைய கட்டிக்கிட்டு நிக்கதானே அவங்களால முடியுது. சார், இது ஒரு அசம்பிளி. இதுக்குன்னு சில சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் இருக்கு. பொது ஜனங்க கிட்ட நன்றியோட நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். நானும் நீங்களும் உட்பட இங்க கூட இருக்கிற எல்லாருக்கும் எல்லாம் தர்றது அவங்கதான். நாம தங்கி இருக்கிற வீடு, நாம பயணிக்கிற வாகனங்கள், நம்மளோட ஃப்ரிட்ஜ், டிவி, நாம சாப்பிடுற சாப்பாடு, போட்டுக்கிற துணிமணி, இதையெல்லாம் தர்றது அவங்க. உண்மையை சொன்னா அவங்க தான் நம்மளை ஆளணும். நம்மளை பார்த்ததும் அவங்க இல்ல, நாம தான் அவங்கள பார்த்ததும் எந்திரிச்சு நிக்கணும். ஜனநாயகம் என்பது ஜனங்களை ஆள்வதற்காக அல்ல, ஜனங்களுக்காக ஆட்சி செய்வது. அப்புறம் என்ன ராஜினாமா செய்ய சொல்லி கூச்சல் போட்டவங்களுக்கு நீங்க சத்தம் போட்டு கஷ்டப்பட வேணாம். ஓட்டு எண்ணிக்கையில நான் தோத்து போன அந்த நிமிஷமே என்னோட ராஜினாமா கடிதம் கவர்னருக்கு போயிடுச்சு, பொலிட்டிக்கல் செக்ரட்டரி மூலமா. சார், உங்க அனுமதியோட நான் இங்க 2 வார்த்தை பேச விரும்புறேன். ப்ரொசீட். நான் இப்போ உங்க எல்லார் முன்னாடியும் ஒரு முதலமைச்சரா நிக்கல, அரசியல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பின ரொம்ப சாதாரண பிரதிநிதியா தான் நிக்கிறேன். இப்போ இதை ஆரம்பிச்சு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஆனா எனக்கு அப்புறம் வர
2ஆவதோ 5ஆவதோ 7ஆவதோ இல்ல 10ஆவது முதலமைச்சர் ஒருவேளை இதை செயல்படுத்துவார் நம்புறேன். நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன், அவ்வளவுதான். இது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நான் பதவி விலகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியோட, ரொம்ப தன்னம்பிக்கையோட, ஒவ்வொரு தோல்வியும் பல மாபெரும் வெற்றிகளுக்கு வழிவகுக்குன்ற நம்பிக்கையோட கிளம்புறேன். நான் இந்த சபையிலிருந்து மட்டும்தான் விலகி போறேன். என்னோட வீட்டு கதவு என்னன்னைக்கும் உங்களுக்காக திறந்திருக்கும். என்னோட வீடுன்னு நான் சொன்னது அபிஷியலா நான் இதுவரைக்கும் தங்கி இருந்த வீடு இல்ல. என்னோட அப்பா எனக்காக சேர்த்து வச்ச என்னோட சொந்த வீடு. அங்க நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். நீங்க சொல்றத கேட்கறதுக்காக, நீங்க சொல்றத கேட்கறதுக்காக மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலுங்கிறது ஜனங்க மேல அதிகாரத்தையோ அடக்குமுறையையோ பிரயோகிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இல்ல. அரசியல் வாழ்க்கைங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஜனங்களோட சேர்ந்து நின்னு நன்மையை மட்டும் செய்யக்கூடிய ஒரு மார்க்கம் மட்டும்தான். முதலமைச்சர் கடமைச்சந்திரன் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. மாநிலம் முழுவதும் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்த ரைட் டு ரீகால் பில் சட்டசபையில தோல்வி அடைஞ்சிருச்சு. எல்லோருக்கும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் சபையில் இருந்தபடியே முதலமைச்சர் கடமைச்சந்திரன் தன்னுடைய ராஜினாமாவை அறிவித்திருக்கிறார். ஏய், பாத்து மெதுவா. அம்மா, ரைட் டு ரீகால்னா என்னம்மா? உன்னோட அப்பா லைன்ல இருக்காரு. என்னங்க, லீவ் விஷயம் என்னாச்சு? தாத்தா, இது என்னன்னு கொஞ்சம் சொல்லி தரீங்களா? இது உன் சஞ்சய் மாமா வரும்போது கேட்டு தெரிஞ்சுக்க. அவன் என்னை விட உனக்கு ரொம்ப நல்லா சொல்லி தருவான். இத முதல்ல அறிமுகப்படுத்தினது அன்னைக்கு இருந்த சிஎம் தான். அந்த முதலமைச்சரோட பேர் என்ன? இப்ப இருக்கிற முதலமைச்சரோட பேர் என்ன?
இது மாற்றத்துக்கான கரகோஷம். இன்னைக்கு நாம செய்யறத நாளைக்கு உலகமே பின்பற்றுங்கிறதுக்கான உதாரணம் இது. கருப்பு மைய தடவிக்கிட்டு இருக்கிற உங்களோட ஆள்காட்டி விரல் தான் என் ஆட்சிக்கான பாதையை காட்டும். இனி இங்க எந்த அதிகாரியும் இல்ல, எந்த ஒரு தலைவனும் இல்ல, எந்த ஒரு மந்திரியும் இல்ல. நீங்க தான் நம்பர் 1. இங்க லோக்கல் ஜெயில போட்டாங்கன்னா எப்பவாவது உன்னை வந்து பார்க்கலாம். உன் மேல இருக்கிற கோபத்துல உன்னை எங்கேயாவது கண்காணாத இடத்துல டிவில போட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு. டேய், இந்த பக்கம் வந்து உட்காரா. வா. வா. இவங்க தான் சார். சார், இவங்கள உள்ள வர சொன்னாங்க. போங்க. வா. சவுத் ஜோன்ல இருக்கிற 4th ஜங்ஷன்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அதனால உட்காருங்க. ஹெவி டிராஃபிக் இருக்கு சார். இன்னும் half an hourல அங்க இருக்கிற டிராஃபிக்கை கிளியர் பண்ணிடலாம். ரூட் கிளியர் ஆயிட்டு இருக்கு சார். சிச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல் சார். ரூட் சேஃப் சார். நீ என் கூட வா. நீங்க இல்ல, நீ மட்டும் வா. போயிட்டு வாப்பா. நான் போட்டுமா? போயிட்டு வர்றேன்னு சொல்லுப்பா. வா வா வா. ஹலோ, அங்க போய் உட்காருங்க. வாடா. இங்க உட்காரு. உட்காருன்னு சொல்றேன்ல. நீ தான் அந்த போஸ்டை போட்டு விட்டியா?
அராஜகம் நடக்குது. இங்க சிஸ்டமே சரியில்லை. எங்களை மாதிரி சாதாரண ஜனங்களுக்கு எந்தவித மதிப்பு மரியாதையுமே இல்லை. அப்படி ஒரு கவர்மெண்ட் எங்களுக்கு தேவையா? ஜனங்களோட பிரச்சனைகளை எப்பவும் அவங்களோட சொந்த பிரச்சனையா பார்க்கக்கூடிய மக்கள் தலைவர்கள் இங்க இருக்காங்களா? இங்க ஒரு முதலமைச்சர் இருக்காரா? தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் இருக்காரு, கடமை சந்திரன், அதுதான் அவர் பேரு. இப்போ முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற நான் தான் அது. சார், நான் அந்த அர்த்தத்துல எழுதல சார், தெரியாம எழுதிட்டேன் சார். அந்த பையனை கூட்டிட்டு போங்க சார். வா வாப்பா, வாங்க. வாங்க. வணக்கம். வணக்கம். எல்லாரும் வந்துட்டீங்களா? உட்காருங்க உட்காருங்க. அங்க போங்க, போய் உட்காருங்க. உட்காருப்பா. தம்பி பேரு சஞ்சய். சஞ்சய் தான் எனக்கு எதிராக Facebookல போஸ்ட் இன்னும் டெலீட் பண்ணல. படிக்காதவங்க தாராளமா படிச்சு பார்க்கலாம். இவரு தங்கப்பன், சஞ்சயோட அப்பா. இவரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்ப ஏற்பட்ட பிரச்சனையால தான் சஞ்சய் Facebookல அப்படி ஒரு போஸ்ட் போட்டாரு. இப்போ அவரோட ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல இல்ல சார். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுல்ல? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல எனக்காக ஏற்படுத்தின பந்தோபஸ்துல தான் இவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இனி எப்பவும் இந்த மாதிரி எல்லாம் நடக்காது அப்படின்னு இப்ப சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னா அது காப்பாற்ற முடியாத ஒரு வாக்குறுதி ஆயிடும். ஏன்னா இந்த விஐபிங்க பல டைப்ல இருக்காங்க. ஆனா இனிமே எப்போ எங்க விசிட் பண்ணாலும், அது ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, பொது இடங்களா இருந்தாலும் சரி, ஜனங்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தாம இருக்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவேன். அப்புறம் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இங்க கூடி இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நான் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருந்து டீ குடிச்சிட்டு போங்க. சொல்லி வச்ச மாதிரி இருந்தாலும் அங்கேயே போய் ஸ்கோர் பண்ணிட்டான். புத்திசாலி தான். நாம இப்போ வேற ஏதாவது மேட்டர் வச்சு விளையாடுவோமா? இதான் சொதப்பிருச்சு. இருங்க, இப்போ பின் வாங்கிட்டோம்னா அது பலவீனம் ஆயிடும். சார், கால் வந்திருக்கு. யாரு? பார்த்தி சார். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா சார்? ஆமா. ஹலோ, நிம்மதியா இருக்கு. நீங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க? நாங்க எந்த கட்சியிலயும் இல்லங்க. அப்போ அடுத்த முறை நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம்னு இருக்கீங்க? அடுத்த தடவையும் முதலமைச்சர் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன். எங்களை மாதிரி சாதாரண மக்களுக்காக போராடுற இந்த மாதிரி முதலமைச்சர் தான் நம்ம மாநிலத்துக்கு தேவை. இவன் போட்ட பையன் நல்ல ஃபார்ம்ல இருக்கான் போல இருக்கு. பயந்து போயிருந்தேன். உண்மையை சொல்ல போனா அவன் போட்ட போஸ்ட நான் படிக்கவே இல்லை. படிச்சாலும் எனக்கு புரியுமான்னு தெரியல. நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையா? மிகப்பெரிய பிரச்சனையில இருந்து நாங்க தப்பிச்சிட்டோம். சீதாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து வெளியே போயிருக்காங்க. இந்த மாதிரியான தவறுகள் மேலும் நடக்காது என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். நீ ஏன்டா சும்மா தண்ணி குடிச்சிட்டு இருக்க? கடந்த 2 நாளா பயங்கர நீர்க்கடுப்பு. டாக்டர் பார்க்கல? நிறைய தண்ணி குடிச்சா தானா சரியாயிரும். நீ மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் யாரும் எதையுமே கவனிக்கல. அதோட பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஆனா வேற ஒரு விஷயம் இருக்கு. அங்க நீ இன்னும் அதிரடியா செயல்பட வேண்டியிருக்கும். என்ன விஷயம்? எதிர்கட்சி ஒரு பந்த் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க அந்த விஷயத்துல பிடிவாதமா இருக்காங்க. அதனால நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அந்த பந்தை நம்ம எப்படியாவது தடுக்கணும். அது நடந்தா நமக்கு ரொம்ப அவமானமாயிடும். அந்த ஆள் எனக்கு எதிராக எல்லா சதி வேலையும் செய்வான். எப்படியாவது என்ன ஜெயிக்கணும்னு பார்ப்பான். அந்த ரெண்டுமே நடக்க கூடாது. அதுவும் கையில தான் இருக்கு. தப்பு செஞ்சா எதிர்க்கலாம், ஸ்ட்ரைக் பண்ணலாம், அமைதியான முறையில எதிர்ப்பை தெரிவிக்கலாம். ஆனா ஒரு நாள் முழுக்க ஜனங்களை வீட்டை விட்டு வெளியே வர முடியாம பண்றது ரொம்ப மோசமான செயல்னு தான் சொல்லுவேன். சாதாரண மக்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்க கூடிய பக்குவம் இருக்கிற சில பேராவது எதிர்கட்சியில இருப்பாங்கன்ற நம்பிக்கையில சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க உங்க முடிவுல இருந்து பின்வாங்கணும். சிஎம் சொன்ன விஷயத்துல நாம அவருக்கு ஃபேவரான முடிவு எடுக்கணுங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. இல்ல நாம வேற விஷயத்துக்காக பந்த் அனௌன்ஸ் பண்ணலாம்ல. இது நம்ம ஏற்கனவே முடிவு பண்ண ஒரு பந்து தான். சும்மா பேருக்கு மன்னிப்புன்னு கேட்டுட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து சிஎம்ஆல தப்பிக்கவே முடியாது, தெரிஞ்சுக்கங்க. அப்புறம்
எல்லாரும் முன்னிலையிலயும் மன்னிப்பு கேட்கிற மாதிரி கேட்டுட்டு சம்பந்தப்பட்ட ஆளை உருட்டி மிரட்டி இந்த பிரச்சனையில இருந்து சிஎம் தப்பிச்சிட்டாருன்னு நாங்க சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? அப்படி ஒரு சின்ன பையனை உருட்டி மிரட்டி சாதிக்க வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க. சுதன், நீ என்னதான் சொல்ல வர? ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதுக்கான பரிகாரமும் செஞ்சாச்சு. இன்னும் என்ன பண்ணணும்? இங்க பாருங்க சார், நடந்ததா சொல்ற அந்த சம்பவம் சாதாரண சம்பவமா? சிஎம்க்கு எதிரா அதிபயங்கரமான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. சரி, அப்படியே வச்சுக்கலாம். அத வச்சு ஒரு பந்த நடத்திய தீர்வுன்னு எதுக்காக நீங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க? அடம் பிடிக்கல, எதையுமே ஸ்தம்பிக்க வைக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கவும் இல்ல. நீங்க செஞ்சது தப்பு, அத உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான். அப்புறம் இந்த பையன் மட்டும் இல்ல இதுக்கான காரணம். டே வில்சன், கொஞ்சம் எந்திரிச்சு வா. டே பிஜு, உள்ள வா. நல்லா பாருங்க, முந்தானத்து செக்ரட்டேரியட் முன்னாடி நடந்த லட்டி சார்ஜில் பாதிக்கப்பட்டவங்க தான் இவங்க. இது ஒன்னையே காரணமா வச்சு எங்களால பந்த் டிக்ளேர் பண்ண முடியும். ஆனா அதுல புதுமையான விஷயம் எதுவும் இல்லை. இந்த வருஷத்துல இதுவரைக்கும் கணக்கெடுத்தா 2 ஸ்டேட் லெவல் பந்த், 14 நேஷனல் லெவல் பந்த், எல்லாம் நீங்க தான் டிக்ளேர் செஞ்சீங்க. பந்த் அப்படியே ஒதுக்கி தள்ளாதீங்க. கோர்ட்டை ஏத்துக்கிட்ட ஒரு எதிர்ப்பு முறை தான் இது. அதனால நாங்க அதை சமாதானமா நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். தமிழ்நாட்டோட சரித்திரத்துல அந்த மாதிரி ஒரு சம்பவம் எப்பவாவது நடந்திருக்கா? அமைதியான முறையில எப்பவாவது பந்த் நடந்திருக்கா? நாம இன்னொரு தடவை யோசிக்கலாமே. பாஸ்கர் சார், நீங்க என்ன சொல்றீங்க? அது எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க ஒன்னா ஒற்றுமையா இருக்கோம். எந்த முடிவு எடுத்தாலும் சேர்ந்துதான் எடுப்போம். ஆட்சியில் இருக்கிற கவர்மெண்ட் எப்படியெல்லாம் எதிர்க்கலாம், நாட்டு மக்களோட அமைதியை எப்படியெல்லாம் சீர்குலைக்கலாம், இப்படியெல்லாம் தான் எந்த ஒரு எதிர்கட்சியும் யோசிப்பாங்க. அப்படி செஞ்சா ஜனங்களுக்கு அவங்க கட்சி மேல இருக்கிற நம்பிக்கை கூடணும், கவர்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை குறையும் நம்புறாங்க. ஆனா எதிர்கட்சியை நான் என் எதிரியா பார்க்கல, அது இன்னொரு கட்சி, அவ்வளவுதான். இவர் சொல்றத கேட்டா சிஎம் மொத்த எதிர்கட்சிக்காரங்களையும் கேவலப்படுத்திட்டு இருக்காரு. நீங்க இவ்வளவு கேவலமா பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க யாரும் இங்க வந்திருக்கவே மாட்டோம். உட்கார் சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மீட்டிங்க்கு எங்களை இன்வைட் பண்ணது மிஸ்டர் பார்த்தி. உங்களோட அழைப்பை ஏத்துக்கிட்டு நாங்க இங்க வந்தது உங்களோட பரிகாசத்தை கேட்கறதுக்காகவோ உங்களோட ஆர்டர்ஸை ஏத்துக்கிறதுக்கோ இல்ல. நீங்க ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் 9 மாசம் ஆயிடுச்சுல. நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஹனிமூன் பீரியட், அதெல்லாம் இதோட முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் நாங்க உங்களுக்கு கொடுத்த எல்லா விதமான சப்போர்ட்டும் இனிமே கிடைக்காது. நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சேரை கொஞ்சம் இறுக்கமா பிடிச்சுக்கங்க சிஎம். வாங்க. நீங்க யாரை பார்க்கணும்? முதலமைச்சரை பார்க்கணும். உங்க பேக் எல்லாம் இங்க வச்சுட்டு போங்க. என்ன விஷயம்? சிஎம் பார்க்கணும். அங்க போய் வெயிட் பண்ணுங்க. வா. எக்ஸைஸ் மினிஸ்டர் மாட்டிக்கிட்டாரு. சிஎம் சும்மா போட்டு வாங்குறாரு. அப்படின்னா நம்ம போயிட்டு அப்புறமா வரலாம். சிஎம் இப்ப நல்ல மூட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதான் சார். அதை பத்தி எதுவும் தெரியாது. இனிமே உங்க டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா கணக்கும் நம்மளும் போயிட்டு அப்புறம் வரலாமா? என்ன சார், அது சார், உங்களை பார்க்க நாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். சார், ஷால் வி? நான் ஒரு மீட்டிங் போறேன், நீங்க வாங்க. வா சார். நாங்கள் யூனிவர்சிட்டி காலேஜோட ஸ்டூடெண்ட். என்னோட பேர் ரம்யா, யூனியன் சேர்பர்சன். எங்கள் காலேஜில் 153rd ஆனுவல் ஃபங்க்ஷன் வருது. பிரின்சிபல் கூட போன வாரம் உங்களை வந்து மீட் பண்ணிட்டு போனாரு. இது நான் படிச்ச காலேஜ் தான். கட்டாயமா வந்துடுறேன். கிளம்புங்க. நீ என்ன பண்றீங்க? கூட வந்த சார். ஏன் அது? அவங்க தனியா வர மாட்டாங்க? இல்ல, ஒரு பாதுகாப்புக்காக. பாதுகாப்பு? உன்னாலதான் இங்க ஒரு பந்தே நடக்க போகுது. அதனால சாதாரண மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? யார் வேணா ஈஸியா போஸ்ட் போடலாம், ஆனா அதுக்கப்புறம் ஏற்படுற பிரச்சனைகளை டீல் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு வேலை பண்ணுங்க, 2 பேரும் போய் ஆபீஸ்ல உட்காருங்க. என்னோட
என்னோட பேர் சஞ்சய். நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். நாங்க ரொம்ப சாதாரண ஃபேமிலி தான். எங்க அப்பா ஹோட்டல்ல வெயிட்டரா வேலை பார்க்கறாரு. அக்கா ஒரு பார்க்கிங் லாட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரோட வருமானத்துல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இவங்க 2 பேருமே வேலைக்கு போகலைன்னா எங்களோட வாழ்க்கை அவ்வளவுதான். சிஎம் எடுக்கிற எந்த ஒரு ஆக்ஷனும் பொதுமக்களை பாதிக்காதுன்னு அன்னைக்கே நமக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. இப்ப நீங்க ஒதுங்கி இருக்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. நான் அவருக்கு சேலஞ்ச் பண்றேன். இந்த பந்தை உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனங்களுக்கு ஒரு சாதாரண நாளா மாத்தி தர தமிழ்நாடு முதலமைச்சரான உங்களால இதை செய்ய முடியுமா? அப்பவே சொன்னேக்கா அந்த அதுமா பாப்பா கூட வெளியில போக இதே வேலையா போச்சு. எடுப்பா ஓட்டி கட்டி வரணுமா வேண்டாமா? என்னடா குறைஞ்சது ஒரு 200 கிராம் வெயிட் ஆகுது இருக்கும்ல. இன்னும் கொஞ்சம் வெயிட்டா கொண்டு வந்திருக்கலாமே. ஒரு 1.5 கிலோ வெயிட் இருந்திருந்தா அந்த கிளாஸ உடைச்சிருக்கலாமே. பஸ்ஸோட கிளாஸ் இப்ப பழைய மாதிரி இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க. எம்எல்ஏ ஆளுங்களே இப்படி செய்யறது ரொம்ப கேவலமா இருக்கு. பொதுமக்களுக்காக நடத்துற பந்துங்கிறதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கதான் செய்யும். சரிதான். உங்களுக்கு ஓட்டு போட்ட பல பேரு அந்த பஸ்ல இருக்கிறாங்கன்றத மறந்துடாதீங்க. ஜனங்களோட உரிமைக்காக போராடும் போது குடிமகனோட உரிமையையும் தர்மத்தையும் நாம மறந்துடக்கூடாது. ஏது எப்படியோ எம்எல்ஏக்கள் கொஞ்ச நாளைக்கு உள்ள இருக்க வேண்டியதான். ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எதிர்கட்சி. ஒரு 10-15,000 ஃபைன் கட்ட வேண்டி வரும். அதெல்லாம் கட்டுறதுக்கு ஆள் இருக்காங்க. அப்ப சரி. அது சார் இந்த ஸ்ட்ரைக்கை நிறுத்துறதுக்கு இப்படிதான் நடந்துக்கணுமா சார்? இது ஒரு சீப்பான ஹீரோயிசம் உங்களுக்கு தோணலையா? சாதாரண மக்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக செஞ்சது. எனக்கு என்னவோ இது சீப்பா தோணல. உங்களுக்கும் அப்படி தோணக்கூடாது. அதுதான் என் விருப்பம். சார் நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்க என்ன இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு? இதுக்கு இன்ஸ்பிரேஷன் தேவையில்லை, இது என் கடமை. சேலஞ்சிங் த சீஃப் மினிஸ்டர். இந்த பந்தை எப்படியாவது முறியடிக்கணும்னு கோரிக்கை வச்சீங்கல்ல, நானே சேலஞ்ச் பண்ற அளவுக்கு ஒரு வீடியோ போடுங்க. நாம கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் பந்துக்கு எதிரானதா, தமிழ்நாட்டோட ஒவ்வொரு குடிமகன் உணர்ச்சியை தூண்டுற மாதிரி இருக்கணும். தமிழகத்துல எதிர்கட்சிங்க ஆரம்பிச்ச 12 மணி நேரம் பந்த் ஆரம்பிச்ச சில மணி நேரங்கள்லயே முடிவுக்கு வந்துவிட்டது. எல்லா இடங்கள்லயும் கடைகள் திறந்திருப்பதுடன் வாகனங்களும் வழக்கம் போல் ஓடிக்கொண்டிருக்க. ஸ்டேட் லெவல்ல எதிர்கட்சி அறிவித்த பந்த் 12 ஸ்டேட் லெவல்ல எதிர்கட்சியினர் ஏற்பாடு பண்ணியிருந்த 12 மணி நேரம் பந்த் படு தோல்வியை தழுவியது. ஹாய் மாமா. யார் கண்ணா இது? மாமாவோட செல்லம். எப்போ வந்த? இவங்க எப்போ வந்தாங்க? காலையிலே கால் பண்ணி சொல்றேன்னு சொன்னேன். கேட்டா தானே சர்ப்ரைஸா இருக்கட்டும் சொல்லி ஒத்த கல்ல நிக்கிறாங்க. நல்லா வளர்ந்துட்டியா கண்ணா? முத்த கூட பார்க்கணும் தோணுச்சாதான் உடனே வந்துட்டோன்னே. ஓஹோ. சதீஷ் எங்க? அவர் எங்களை டிராப் பண்ணிட்டு கிளம்பிட்டாருண்ணே. ஓ. நாளைக்கு வந்துருவாரு. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிடலண்ணா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். அவருக்கு கனடால ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு.
அடுத்த மாசம் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். எனக்கும் அங்க ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அத பத்தி எதுவும் என்கிட்ட சொல்லல. நான் சொல்லியிருந்தேனே, நீங்க மறந்துட்டீங்க. 28ஆம் தேதி அப்பாவோட திவசம் வருது. அன்னைக்கு தான் நாங்களும் கிளம்பலான் இருக்கோம். நீங்க ஒரு 2 நாளைக்கு இங்க இருந்துட்டு போலாமே. இல்லைண்ணே, நாளைக்கே கிளம்பி ஆகணும். போயிட்டு கொஞ்சம் வேலைலாம் இருக்கு. அவரும் அது விஷயமா தான் பிஸியா இருக்காரு.